நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும். காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும். கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான எக்ஸ்டென்ஷனை பற்றி நாங்கள் பேச முடியாது. இவ்வளவு தூரம் இவங்க முட்டுக்கட்டை போட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பற்றி பேச முடியும். இங்கே மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வரப் போகிறோம். ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம். தமிழகத்திற்கு 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு ஏறத்தாழ 10 லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் 3 ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார். செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள். ஆனால் எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி 10 வருஷத்துக்கு அரைச்சி வடையை சுட்டிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் ஒன்றுத்தையும் கொடுக்கல. தமிழக மக்களுக்கு அல்வாவையும் வடையும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது ஏன் அந்த இடத்துலலாம் அந்த ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும். எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பற்றியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பற்றியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்பயே மக்கள் வேணான்னு சொல்லி போடல. ஆமாம் கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே மக்கள் சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் 40 இங்கே 39 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறதுலேயே அது எப்படி இருக்குன்னு தெரியுது. அதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க. இப்போ அவங்க அங்கே போய் கூட்டணியில் சேர்ந்தோட எத்தனை பேருக்கு சிம்பிள் வந்திருக்குன்றது ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுவே எலெக்ஷன் கமிஷனோட எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன சாம்பிள். ஆனால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக ஒரு சரியான ஒரு தேர்தல் நடக்கும் என்று நாம் இன்றும் நம்புகிறோம். ஜனநாயகத்தின் மீது முழுமையாக ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு இயக்கமாக ஜனநாயகத்தின் ஒரே பாதுகாவலராக திகழும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் முக்கிய காரணமாக இந்த கூட்டணியை இணைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்ப போறது பார்த்தா அப்படி நம்பிக்கை வைக்கிறது நல்லதா இல்லையான்றது தெரியும். வளர்ச்சி பணிகள் இல்லைங்கிறது ஒரு தரப்புல குற்றச்சாட்டம் வைப்போம். ஆனா இந்த தரப்பு மதவாதம் எல்லாம் எந்த தரப்பு மதவாதம் புலப்படுத்தக்கூடிய விஷயத்தை பிரதானமா வைக்கிறீங்க. அப்படிங்கிற போது எந்த சாதாரணமா வைக்கலையே. பிரதமர் இங்க வந்த போது என்ன செய்தார், எதை போய் பார்த்தார், என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும். அது திருப்பி நான் போய் பேச விரும்பல. ஏன்னா இது ஒரு இந்தியாவில் மிகுந்த இருக்கிறதுலே அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம், அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம், பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாநிலம். இந்த மாநிலத்தை நான் சொல்றேன், நீங்க எங்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க பரவாயில்ல. ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசாதீர்கள். அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து செய்திருக்கிறது. அதனால தான் சொல்றேன், உங்க கட்சியில இருக்கிற உங்க வீட்டுக்காரங்களே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களே கேள்வி கேட்பாங்க, நீ உங்களுக்கு எதிரணியோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க. இது என்ன இது அசிங்கமா? தமிழகத்தை ஏன் கொச்சப்படுத்துறாரு? தமிழகத்திலிருந்து தீவிரவாதிக்கு வர சொன்னாங்களா இல்ல? அந்தம்மா பாஜக அம்மா சொல்லிச்சு, இந்த அமைச்சர் சொல்லிச்சு. அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு வேலையை தானே ஒரு பொய்ய சொல்லி விடுது, பொய்யா அப்படின்னு எடுத்துரும். ஒரு விஷயத்தை கேட்கணும், ரொம்ப கொச்சையா பேசிட விடுது. சரி மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையிலிருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல்ல. அதனால அவர்கள் செய்யறதுதான் செய்வாங்க. ஆனால் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், காமராஜர் அவர்களால், பெருந்தலைவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மண் இந்த மண். இந்த மண்ணில் அவரோட இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ இந்த பொய் செய்திகளோ இப்படிப்பட்ட கொச்சையான கீழ்த்தரமான அரசியலோ எடுபடாது. அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நாட்டில் அங்க செய்யற அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதிமுக கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா? முதல்ல அதிமுக இருக்கா? அதிமுக இருந்ததுன்னா அதை பத்தி பேசலாம். அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணிதான் என்பது
தெள்ள தெளிவாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரிகிறது. இங்கேவே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது. அதிமுக இங்கேயாவது அதிமுகவுக்கு வேலை பண்ணுமா இல்ல இங்கேயும் வேற எங்கேயாவது வேலை பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல இரண்டாம் இடத்துக்கான அந்த போட்டி எவ்வளவு கடுமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு. தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கும். ஏன் தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது. அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம பகுதியில் அந்த இடம் கிடைப்பது தான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. எல்லா இடத்திலும் இடம் எடுப்பது கோவையில் ரொம்ப பெரிய அளவுக்கு விலை உயர்ந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம். எனவே அது மட்டும் தான் ஒரு விஷயமா இருக்க தவிர அது கிடைத்தவன் மிகப்பெரிய ஒருவருக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். சில நண்பர்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கு. தொடர்ந்து நிச்சயமா நினைப்பாங்க. இன்னைக்கே 30 நாளுக்கான கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்து திமுக தேர்தல் அறிக்கை திமுக உடையது. ஆனா கூட்டணியில் இருக்கும்போது குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணியில கன்சல்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் ராஷித் அல்வி ஒரு இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல, நாங்க இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு போகும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இங்க நம்ம ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம். நீங்க முழுமையா படித்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணியிருக்கோம். போகும் இடத்துலலாம் நாங்கள் வெறும் திமுக காரங்களை கூப்பிட்டு மட்டும் கேட்கல, வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு கேட்கல, அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்தது. அதில் மிக முக்கியமான இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப பெருசா இருக்க முடியாது, சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது.